எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி பெரிய வீடியோவில் நம்ம நிறைய உடல் வலி, அதாவது போன் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். முடக்குவாதம் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். ஒரு டைம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எலும்புகளில் குட்டி குட்டியாக ஓட்ட ஓட்டையாக விழுந்து கால்சியம் சத்து எல்லாமே வெளியே போகிறதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஈஸியாக நம்மளோட எலும்பு உடச்சிட முடியும். வெரி ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னு அவ்வளோ வீக் ஆயிடுவோம் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் வரவங்களுக்கு. யாருக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மேக்ஸிமம் வரும்னு பார்க்கலாமா? மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பீரியட்ஸ் வரல, தீந்து போச்சு, முடிஞ்சு போச்சு பீரியட்ஸு, மந்த்லி அந்த மாதவிடாய் ஒரு அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு, அண்ட் ஆல்சோ ஹிஸ்டெக்டமி பண்ணவங்களுக்கு, யூட்ரஸ் சின்ன வயசுல எடுத்துடுறாங்கல்ல, ஃபைப்ராய்ட் கட்டி, பிசிஓடிக்கெல்லாம் யூட்ரஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டுக்கெலாம் யூட்ரஸ் பெருசு அது அப்படி ஆகுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூட்ரஸையே எடுத்துட்டு நோ யூட்ரஸ் ஹிஸ்டெக்டமி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு இந்த மாதவிடாய் வராது. மாதவிடாய் வராமல் இருக்கிறது, மாதவிடாய் ஸ்டாப் ஆனவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். அதில் ஃபர்ஸ்ட் மெயினாக வர்றது ஆஸ்டியோபோரோசிஸ். ரெண்டாவது உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறது. மூணாவது நம்மளோட உடல் இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும், நான் இனி இவ்வளோ தான் கோவப்படணும், இவ்வளோ தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி வைக்கிறதுக்கும், நம்மளோட மூட்ஸ் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு நம்மளோட யூட்ரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சில ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டாஸ்ட்ரோன் இதெல்லாம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இல்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் இந்த மாதவிடாய் காலம் வரும்போதும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நம்மளோட எமோஷன்ஸ்லாம். கோவப்பட்டா அநியாயத்துக்கு கோவப்பட வேண்டியது, பாசமாக இருந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு பாசமாக இருக்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளோட மெட்டபாலிசம்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற உணவு எனர்ஜியாக மாறுறதுக்கு, நல்லா உடல் அப்சார்ப் பண்ணுறதுக்கெல்லாம் யூட்ரஸ் நம்மளோட தைராய்டு கிளாண்டில் ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணும். ஸோ இதனால தான் ஆஸ்டியோபோரோசிஸ் நமக்கு மெயினாக வருது. அதுக்கப்புறம் நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குன்னு நிறையா விஷயங்கள் இருக்கும். நான் நான் வெஜிடேரியன் இல்லை, நான் ரொம்ப வெஜிடேரியனாக இருக்கும்போது வெறுமனே பொரியல் மட்டும் சாப்பிட்டு பயிர் வகைகள் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு, புரோட்டீன் ஜாஸ்தியாக உணவு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வயசானவங்களுக்கு வழக்கம்போல் நான் சொல்லுவேன் எப்பவுமே, நமக்கு எப்படி வெளி தோட்டத்தில் ஒரு 80 வயசுனா ஒரு 60 வயசுனா எப்படி வெளியே ஒரு 60 வயசு மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி உள்ளுறுப்புகளுக்கும் 60 வயசு, பழைய ஹார்ட், பழைய லங்ஸ், பழைய கிட்னி, ஸோ வெளியே எந்த அளவுக்கு நம்ம டெய்லி 2 நேரம் குளிச்சுட்டு ஆச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே அளவுக்கு இல்லாமல் அதை விட பன்மடங்கு ஜாஸ்தியாக உள்ளுறுப்புகளுக்கு நம்ம கண்டிப்பாக கேர் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாம் தானாகவே தேய்மானமோ, போனோட குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும் எல்டர்லியாக இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பெருசாக எலும்புகள் கேரே பண்ணாத ஆட்களுக்கு, எக்ஸசைஸே பண்ணாத ஆட்களுக்கு வரும். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா போன்ஸுக்கு. ஸோ தைராய்டு ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கு 25 இயர்ஸாக தைராய்டு இருக்குது, நான் மருந்து சாப்பிட்ருக்கேன்னா அவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் அப்நார்மலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஸ்மோக் ஆல்கஹால் எடுக்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வருஷமாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் நான் விடாமல் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கன்னா, மிஞ்சி போனால் 35 வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் யாரோட கைடன்ஸும் இல்லாமல், சாப்பிடாம கொள்ளாமல் ஃபாஸ்டிங்கில் பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, மேல் நியூட்ரிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இவங்களுக்கு எப்படி எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப, அதாவது எல்லா போன் ஜாயின்ஸும் ரொம்ப வீக்காகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மெயினாக போன் மாஸ் இருக்காது, வெயிட் இருக்காது, போன் டென்சிட்டி இருக்காது, போன் ரொம்ப வீக்காக இருக்கும். இதுதான் உங்களோட சிம்டம்ஸே. ஸோ ஒரு சின்ன வெயிட் தூக்குனாலும் கை அப்படியே கழுந்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கும் போன்ஸ் எல்லாம். அண்ட் ஈஸியாக எல்லா ஜாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இப்படி பண்ணால் சவுண்டு வர்றது, உட்காந்து இருந்துச்சா பயங்கரமாக சவுண்டு வர்றது, எல்லா ஜாயின்ட்ஸ்லேருந்தும் வரும். அதாவது முட்டியில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தோப்காரணம் போட்டோன்னா ட்ருக்குன்னு சவுண்டு வருது, கிரிப்டேஷன் இருக்குது, எல்லாம் தெரியுது. ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லா போன்ஸ்லேருந்து சின்ன கரக்கரக்குன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அண்ட் சின்ன மைனர் ஃப்ராக்சர்ஸ் டக்குன்னு ஆகும். நான் ஒரு 5 கிலோ வெயிட் தூக்குனா டக்குன்னு எனக்கு ரிஸ்ட்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ரீக்வெண்ட் ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய, அதாவது போன்ஸ் உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன மைனர் ஃப்ராக்சர்ஸ்லாம். மூவ்மெண்ட்ஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்னால் இதுக்கு மேலே கையை தூக்க முடியல, பின்னாடி ப்ளவுஸ் போட முடியல, இல்லை நான் ஒரு ஷர்ட் போட்டால் எனக்கு பட்டன் போடுறதுக்கு எல்லா
ஜாயின்ஸை யூஸ் பண்ணோம்ல அதெல்லாம் எனக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மைனர் டு மேஜர் ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் பண்ண முடியல, தலை சீவுறதுக்கு கையை மேலே தூக்கிக்க முடியல, கீழே உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்தாலும் டக்குன்னு ஏதோ உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஆஸ்டியோபோரோசிஸோட சிம்பிள் சிம்டம்ஸ். ஸோ இது வந்துட்டு மேலில் ஜாஸ்தியாக இருக்குமா ஃபீமேலில் ஜாஸ்தியாக இருக்குமான்னா ஃபீமேலில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக பார்க்கணுன்னா 35 வயசுலாம் மெனோபாஸ் ஆகிடுது. அதாவது பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு சொல்லிடுறாங்க. அந்த சாப்டருக்கு நான் இன்னொரு இதுலேருந்து வரேன், அதை பேச ஆரம்பிச்சேன்னா பேசிகிட்டே இருப்பேன் நான். ஸோ இப்படின்னு சொல்கிறாங்க, மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு வருது. ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தைராய்டுக்கு பீரியட் வர்றதுக்கும் பீரியட் நிற்கிறதுக்கும் அடிக்கடி ஹார்மோன் டேப்லெட்ஸ் போடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு, அண்ட் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக டயட்டில் இல்லாதவங்களுக்கு, ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷியனான ஒரு டயட் இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஆண்களில் வந்துட்டு ஆஃப்டர் ஆண்ட்ரோபாஸ், இது எப்படி மெனோபாஸ் அந்த மாதிரி ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஒன்று இருக்குது. வேறஸ் இந்த டெஸ்டோஸ்டரோனோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடும். ரொம்ப மாஸ்டர்பேஷனில் ஈடுபட வேண்டியது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. மாஸ்டர்பேஷன் தப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு சில ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துச்சு, நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆன் ரெகுலர் பேசிஸ் சர்க்கரையை வந்துட்டு உங்கள் உணவுலேருந்து கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ 5 டீ குடிப்பேன், 2 காஃபி குடிப்பேன்னா அதில் வந்துட்டு வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கரும்பு சர்க்கரை மச் பெட்டர். அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. கரும்பு சர்க்கரை இஸ் மச் பெட்டர். வெள்ளை சர்க்கரையோட மேக்கிங் ப்ராசஸே மோசம். ஸோ வெள்ளை சர்க்கரையை அறவே தவிர்த்துருங்க. அது எறும்பு வந்துட்டு உருக்கிட்டு போயிடும். தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்துட்டு லேக் ஆஃப் மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே நல்ல சோறு, நல்ல நியூட்ரிஷியஸான உணவு, கூடவே வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் பேட் ஃபுட்லேருந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஓவரா சிட்ரிக் ஃபுட், காலையில் எந்திரிச்ச உடனே நான் சின்ன வயசுலேருந்தே தண்ணி லெமன் அதை போட்டு தான் குடிப்பேன். என் லிவர் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப தப்பு. வெறும் வயிற்றுல லெமன் சிட்ரிக் ஃபுட்டு எடுக்கவே கூடாது. நீங்கள் வெயிட் லாஸ்ல இருந்தாலும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஸோ சிட்ரிக் மாதிரி உணவுகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், ஹனி, ஆம்லா, நெல்லிக்காய்ன்னு சொல்கிறாங்களா, அதுவும் சிட்ரிக் தான். அதெல்லாம் வெறும் வயிற்று வந்துட்டு எடுக்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ரெகுலர் பேசிஸ் மட்டும் வேண்டாம். இன்னொன்று வந்துட்டு ரொம்ப லெஸ் ஸ்லீப். நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் தான் பார்ப்பேன், எத்தனையோ டைம் சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்காதீங்க, பட் ஸ்டில் நான் நைட் ஷிஃப்ட் தான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வேர்ஸ் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் இன்னுமே வேர்ஸ் பண்ணும். பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் வந்துட்டு நான் ரெகுலர் பேசிஸ் எப்போவுமே நான் எடுக்கிறேன். எனக்கு முடக்குவாதமோ, எனக்கு கை வலியோ, கால் வலியோ, எனக்கு ஸ்டெராய்ட்ஸும் பெயின் கில்லர்ஸும் போட்டால் தான் ரெடி ஆகும்னு சொல்கிறவங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களோட எலும்பு வந்துட்டு உருக்கிட்டு அப்படியே கூட்டு போயிடும். அண்ட் ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வேர்சன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே என் போன்ஸ் வெயிட்டாக இருக்குது, நான் இன்னும் ஓவராக வெயிட்டை தூக்கி வச்சேன்னா அது இன்னுமே வேர்ஸ் தானே ஆகும். இது ஏன் வந்துட்டு பெரியவங்களில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, டையிங் செல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். செல் வந்துட்டு இறந்து போகிறது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகவும், க்ரோயிங் செல்ஸ் நிறையவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ் வி ஆல் நோ, நம்மளோட உடம்புல ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு ஆர்கனும், முடியிலேருந்து நெயில்ஸ்லேருந்து இட் இஸ் மேடப் ஆஃப் எல்லாமே செல்ஸ்னால தான் மேடப் ஆகிருக்கு. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, லெஸர் ஏஜில் இருக்கும்போது டையிங் செல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட உடம்புல வந்துட்டு டீஜெனரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், க்ரோயிங் தான் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு நோயிலேருந்து நம்ம வெளியே வரணும், இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், எல்லாமே வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது டக்கு நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடுவோம். வேறஸ் நம்ம வந்துட்டு வயசானதுக்கப்புறம் டையிங் செல்ஸ் ரொம்பவே ஸ்பீட் ஆகிடும், க்ரோயிங் செல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடும். வளர்ச்சி வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். நம்ம கவனிச்சிருக்கீங்களா, 60-65 வயசு இருக்கும்போது நம்மளோட உடல் பருமனும் கம்மியாக ஆரம்பிச்சிடும், நம்மளோட ஹைட் எல்லாம் கம்மியாயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். க்ரோயிங் செல்ஸ் கம்மியாகும், டையிங் செல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கிறதுனால வயசான காலத்தில் க்ரோயிங் செல்ஸ் கம்மியாகி, அதனால போன்ஸ் வீக் ஆகி, அதனால ஃப்ராக்சர் ஆகி, அதனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வேர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெயின் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுல் வெயிட் வந்துட்டு நீ ஜாயிண்ட்லையும் ஹிப் ஜாயிண்ட்லையும் போகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஐடி பீப்புளாக இருக்காங்கன்னா கையை மட்டும்தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் வந்துட்டு இந்த போரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டெய்லராக இருக்காங்கன்னா அவங்க கை, கால் அண்ட் ஆல்சோ நெக் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மூணுமே வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் வரும்னு வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது. இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எதை வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமே எனக்கு கண்டுபிடிக்கணும், எனக்கு இருக்கா, வீக்காக ஆயிடுச்சா, போன்ஸ் அப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரேலையும் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஆர்த்தோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ரிப்போர்ட்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக
நார்மலாக நமக்கு உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு பீரியட் ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஹார்மோன் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறனால தெரியும் நமக்கு வந்துட்டு ஓகே ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டு ரிவர்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிவர்சபிள்னு சொல்கிற விட இது வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் தாராளமாக. இன்னுமே ஜாஸ்தியாக வந்துட்டு எலும்புகள் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த க்ரோயிங் செல்ஸ் கம்மியாகி டையிங் செல்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக தான் போகுது வயசானதுக்கப்புறம். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரிவென்ஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். உணவுப் பொருட்கள் வந்துட்டு எதெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்ம இப்போ 50 வயசில் வர வேண்டிய பிரச்சனை ஒரு 80 வயசு வரைக்கும் தள்ளி வைக்கலாம்னா இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரெகுலராக எடுக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் இது வந்துட்டு உங்களோட உணவுகளே இருக்கா, ஒரு நாளைக்கு நான் சொல்கிற ஐட்டத்தில் ஏதாவது ஒன்றாவது உங்கள் உணவில் இருக்காங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். பால், அதாவது சுத்தமான பால், மாட்டுப்பால், இந்த பேக்கெட் பால் இல்லை, அப்படியே பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா அதை சைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு நியூட்ரிஷியஸ் சோர்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை வந்துட்டு நமக்கு சத்து கொடுக்குதுன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. பன்னீர் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்துட்டு நம்மளோட செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் நான்வெஜ்லேருந்து எடுக்கலாம், வெஜ்லேருந்து எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள், பன்னீர் எடுத்துக்கலாம், மட்டன், கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது, மோர் ரொம்ப நல்லது, நெய்யை எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கோங்க. எல்லா டைப்பான கீரைகளும் எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே சூப்பர் கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை, முடக்கரத்தான் கீரை. முருங்கைக்கீரையை வந்துட்டு பொடியாக்கி என்னென்னமோ பண்ணி வித்துட்ருக்காங்க. ஏதாவது நம்மளோட நாடு ஃபுல்லாக அது நம்மளோட பக்கத்து கடையில் கிடைக்குது. தயவு செஞ்சு வாரத்துக்கு 2 நாளாவது முருங்கைக்கீரையை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அது எவ்வளோ நாள் அப்படி சீப்பாக இருக்க போதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது வந்து டேப்லெட்டா இல்லை வெளிநாட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டேப்லெட் இவ்வளோ, ஒரு கிராம் இவ்வளோங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு அருமை தெரியல. தயவு செஞ்சு வாரத்துக்கு 2 நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய், எள்ளு உருண்டை, கொள்ளு உருண்டை, அதே மாதிரி ராகி உருண்டை இருக்குல்ல, கேப்ப உருண்டை, அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு பெரியவங்கலாம் எடுத்துக்கோங்க. டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நல்லது. இந்த பழசு எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொண்டு வாங்க. இட்லி தோசையை தூக்கி வீசிட்டு என்னைக்காவது எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை ஆன் ரெகுலர் பேசிஸ் உணவில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னியில் மட்டும் தேங்காய் இல்லை, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அரை முடி தேங்காயில் வந்துட்டு என்னைக்காவது தேங்காய் பால், ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீன் நிறையா சேர்த்துக்கோங்க. பாதாம், வால்நட்டு, சூரியகாந்தி விதை இருக்கு இல்லையா, அதுலேயும் நிறையா நம்மளுக்கு இந்த சத்து இருக்குது. முந்திரி பருப்பில் வேர்க்கடலை, டேட் சாப்பிட்றது. ஸோ நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஆன ரெகுலர் பேசிஸ் நீங்கள் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் நமக்கு வரும். இப்போ எனக்கு வலி இருக்கிற ஜாயிண்ட்ல என்னங்க மேடம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் தெரப்பி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சன் பாத் எடுக்கிறது, சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தைலங்கள் ஏதாவது ஒன்று, தைலத்தை விட ஆயில் ஏதாவது ஒன்று நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிடாதீங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு போட்டு தேய்க்கக்கூடாது, நம்மளே அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக அப்ளை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூரிய குளியல் எடுங்க. போயிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் பொறுமையாக ஸ்லோ மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஆயில் அப்சார்ப்ஷன் போன்ஸில் இருக்கும். மற்றபடி நம்மளுடைய எலும்பு போட்டு நான் வெயிட் தூக்குறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படிலாம் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்க பண்ணக்கூடாது. பாடி, உங்களோட எலும்புகளுக்கு வந்துட்டு மைல்டு மூமெண்ட்ஸும் ரெஸ்ட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிர் வகைகளில் வந்துட்டு பட்டாணி, கிட்னி பீன்ஸ், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிர், ப்ரக்கோலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பூண்டு, கேபேஜ், நிறைய கீரைகள், காலிஃப்ளவர், ஆனியன், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாப்பிடுங்க. வெங்காயம் சாம்பார் சாப்பிட்டீங்கனாலே நமக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் பெருசாக வராது. எல்லாத்தையும் சமைக்கும் போது ரீஃபைண்ட் ஆயில் யூஸே பண்ணக்கூடாது. செக்கு எண்ணெய்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மைல்டான வாக்கிங், ரன்னிங் வேண்டாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கும் வந்தவங்க ரெடி ஆகிறதுக்கும் உங்களுக்கு நல்ல உணவு, நல்ல ஊட்டச்சத்தான உணவு, மினிமலான மூமெண்ட்ஸ், ரெஸ்ட், இது 3 இருந்தாலே நம்ம வந்துட்டு சூப்பர் சேஃபாக இருந்துக்கலாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு உணவு நமக்கு வந்துட்டு கடைசியாக சொல்லணும் அப்படின்னா மட்டன் கால் சூப்பு. வெஜிடேரியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முருங்கைக்கீரை. இது ரெண்டும் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தாக இருக்கலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருமோ, எனக்கு யூட்ரஸ் எடுத்துட்டேன், எனக்கு முட்டு வலி, முதுகு வலி வந்துருமோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக சொன்ன உணவு பட்டியல், நான் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்துட்டு, நான் என்றைக்கும் சொல்லுவேன், நம்மளோட உடம்புல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாகம், நிறையமே முக்கியமான பாகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 2 கால் ரொம்ப முக்கியம், பல்லு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். பல்லுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பல்லுக்கு ஆயில் புல்லிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கால்களுக்கு மினிமலான ஒரு வாக்கிங்கும் லைட்டாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ முடிஞ்சால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை திருப்பி பார்க்குறேன். சூப்பரான டாப்பிக்கோட வரேன்.